Hey guys, இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம சூப்பரான ஃபீல் குடான ரொமான்டிக்கான நிறைய கியூட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு சைனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறமா உங்க எல்லாரையும் பார்க்கிறதுக்காக நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். நான் வர்றது வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைச்சேன். ஆனா எப்படியோ காட் கிரேஸ் ரிட்டர்ன் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நிறைய பர்சனல் பிரச்சனைகள், சேனல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு வழியா நம்மளோட ஜேர்னியை மறுபடியும் ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. சேனல் யாருன்னா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன். ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன்லயும் போகும். இப்ப நம்ம இந்த மூவிக்குள்ள போலாமா? ஸ்டார்டிங்லே அவங்க கம்பெனில நடக்கிற ஒரு பாராட்டு விழான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கா. நம்ம பாஸ் பெஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி பாஸ காமிக்கிறேன்னு திரையை விளக்குறாங்க. அந்த இடத்துல பாஸ காணோம். எல்லாரும் ஹீரோயினை பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் மடியில உட்கார்ந்து இருக்கான்ல, அவன் தான் பாஸ். கூடவே அவன் தான் நம்ம கதையோட ஹீரோவும் கூடி. பாத்ரோப்ப கட்டிக்கிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி வரா. பார்த்தா இதெல்லாமே இவளோட கனவு. சம்பந்தமே இல்லாம இந்த பையன் எதுக்கு என்னோட கனவுல வந்திருக்கான், அதுவும் இப்படி ஒரு கோலத்திலேயான தூக்கம் தெளிஞ்சு அவசர அவசரமா வேலைக்கும் கிளம்புறா. இவ இந்த ஒயின் எல்லாம் தயாரிப்பாங்கல்ல, அந்த கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. இவ ஆபீஸ்க்கும் வந்து சேருவா. அந்த இடத்துக்கு தான் கரெக்டா ஹீரோ பாத்ரோப்ல மத்த எல்லாரு கூடயும் மீட்டிங் அட்டென்ட் பண்ணி போயிட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த லூசு பையன் பாத்ரோப்ல போயிட்டு ஆபீஸ் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அங்க இருந்து கடந்து போயிட்டா. ஹீரோ இப்பதான் இந்த கம்பெனியை விலைக்கு வாங்கியிருக்கான். வாங்கி ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரையும் ட்ரிப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அதுவே இருக்குது பெரிய ஹோட்டலா பார்த்து சூஸ் பண்ணிருக்கான். ஹீரோயின் பரவாயில்ல, இப்ப வந்திருக்க பாஸ் இந்த விஷயத்துல நல்லா ஆளா இருக்காரு. எப்பவுமே ரோட்டு கடை வரைக்கும் தான் நம்ம பழைய பாஸ் கூட்டு போவாரு. இவர் என்னன்னா இவ்வளவு தூரமே நம்மள கூட்டிட்டு வந்திருக்காருன்னு ஜாலியா குளிக்கலான்னு போவா. அதுக்குள்ளே இவளோட மேனேஜர் வந்துட்டு ஆபீஸ்ல இருக்க எல்லா ஒயின் சாம்பிள்ஸும் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா, நம்ம பாஸே நம்ம கூட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அவர் எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு சொல்றாரு. டக்குன்னு போயிட்டு வாங்குறாங்க. இவ இல்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிடாச்சு போறேனேங்கிற. இல்லம்மா உடனே வா, அதுக்கெல்லாம் டைம் இல்ல, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு வான்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டாங்க. எப்படியோ பாவம் கஷ்டப்பட்டு ஓடி போய் கொண்டு வந்துட்டா. பசி வேற ஒரு பக்கம் தாங்க முடியல. அங்க ஓரமா வச்சுட்டு ஐயோ இதுக்கு மேல நம்மளால பசி தாங்க முடியாது, இந்த பாஸ் என்ன பைத்தியக்காரனா, வெளியில வந்திருக்க இடத்துல கூட இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு உயிரை எடுத்துட்டு இருக்கான். இவன மாதிரி டார்ச்சர் பண்ற பேரோட எல்லாம் என்னதான் பண்றதோ தெரியல. ஃபர்ஸ்ட் நான் எதனா சாப்பிட்டு வரேன்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. ஹீரோவும் அந்த ஒயின் எல்லாம் எடுத்துட்டு வந்து டேஸ்ட் பாக்குறான். அவனுக்கு எந்த சாம்பிளுமே சுத்தமா பிடிக்கவே இல்லை. எல்லாத்தையுமே டஸ்ட்பின்ல போட்டுட்டான். கடைசியா ஒரே ஒரு பாட்டில் சாம்பிள் தான் இருக்கு, அதுவும் ஹீரோயின் ரெடி பண்ணது. ஆனா அதுவும் குப்பையா தான் இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டா ஹீரோயினா அந்த இடத்துக்கு வந்துட்டா. அவ வச்சுட்டு போன இடத்துல காணோம்னதோ சுத்தி முத்தி பாக்குற ஹீரோ கிட்ட இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா குப்பெல்லாம் குப்பை தொட்டியில தானே இருக்கணும், அதனால தான் நான் போட்டுட்டு இருக்கேன்னு இவ கொண்டு வந்த ஒயினே சேர்த்து போட்டு விட்டான். இவ ஃபர்ஸ்ட் நீங்க யாரு இதெல்லாம் சொல்றதுக்கு, அனாவசியமா எதுக்கு என்னோட பொருளை நீங்க கை வச்சுங்கன்னதுக்கு ஏமா செக் பண்ணணும்னு தோணுச்சு அதனால பண்ண, எல்லாமே குப்பையா இருக்கேமா, இது மட்டும் எப்படி டேஸ்டா இருந்துற போது சொல்லு பாப்போன்னதுக்கு ஹீரோயின் நீங்க பாருங்க, நீங்க டேஸ்ட் பண்ணாம என்னோட ஒயின் எப்படி நீங்க நல்லா இருக்காதுன்னு சொல்லுவீங்க, ஒரே ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறமா நீங்க குறை சொன்னவனா நான் ஏத்துக்கிறேங்கிறா. அவன் எல்லாமே குப்பையா இருந்துச்சுல, அப்ப இதுவும் அப்படிதான் இருக்கும், எனக்கு நம்பிக்கை இல்லைன்னதோ ஹீரோயின் கோவமா கத்தலான்னு வர. அதுக்குள்ள அந்த மேனேஜர் வந்து ஜாவோ ஹீரோட பேரு, ஐயோ ஜாவோ சார் நீங்க அதுக்குள்ள எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் ஹீரோயினுக்கு தன்னோட பாஸ் தான் இவரு அப்படின்னு சொல்லி தெரியுது. நல்ல வேலை எதுவும் பேசலடான்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து குளிக்கலான்னு ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டா. அந்த இடத்துல ஹீரோவை கரிச்சு கொட்டிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு விளங்காதவன் கீழ எல்லாம் வேலை பார்க்க முடியாது, நம்ம வேலையை வேணா ரிசைன் பண்ணலாமான்னு யோசிச்சா நிறைய செலவுகள் இருக்கு, இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு வேலையும் விட முடியாது, இந்த மாதிரி நாசமா போனவங்க கிட்ட வேலையும் பார்க்க முடியாது, என்ன பண்றது தெரியலையே, எதனா ஒரு வழி சொல்லு கடவுளே எனக்கு புலம்பிட்டு இருக்க. ஹீரோ பின்னாடி இருந்துட்டு முடிச்சிட்டியா இல்ல இன்னும் இருக்கான்னு கேக்குறான். இவ பதறிட்டா. ஐயோ நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களான்னதுக்கு ஹீரோ ஆமா நான் கேட்டுட்டேன், இன்னும் எதனா சொல்றதுக்கு இருக்கா அப்படின்னு கேக்குறான். இவ ஐயோ அதெல்லாம் எதுவுமே இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறா. அதுக்குள்ள கால் இடறி அப்படியே அங்கனக்குள்ளவே விழுந்துடுறா. தண்ணி அதிகமா இருந்ததுனால அப்படியே மயக்கமாவே ஆகிட்டா. ஹீரோ தான் அவளை அங்கிருந்து தூக்கிக்கிறான். அந்த நிலைமையில கூட அவனோட பாடியை டச் பண்ணி பார்த்து என்ன மலமலன்னு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிட்டு இருக்கா. ஹீரோ இப்ப இதுதானே ரொம்ப முக்கியம், எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஆனா கண்டிப்பா நான் மறக்கவே மாட்டேன், நீ என்கிட்ட மறுபடியும் மாட்டாமலா போயிடுவேன்னு சொல்லி அங்கிருந்து கூட்டு வந்துட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ எனக்கு அவங்க ஃப்ரெண்டு போன் பண்றா. அப்பதான் மேடம்க்கு தெரியுது நம்ம ஹீரோட ரூம்ல தான் இருக்கும்னு. இவளுக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் ஆகுது. எல்லாரும் கம்பெனி மீட்டிங்ல இருக்காங்க, அவன் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்கான். ஆனா இவ கண்ணுக்கு மட்டும் அவன் அந்த பாத்ரோப்ல இருக்க மாதிரியே தோணிட்டே இருக்கு. எப்படியோ அந்த மீட்டிங்கே முடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ஹீரோ அவ சொன்ன மாதிரி அவளோட அந்த ஒயினையும் டேஸ்ட் பண்ணி பாக்குறான். இவனுக்கு இது பிடிச்சிருக்கு. அப்ப அந்த பொண்ணு சொன்னது மேபி கரெக்டா கூட இருக்கும், இன்னொரு சான்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லாவே செஞ்சு கொடுப்பா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கு. ஹீரோயின் தனக்கு இருக்க பிரச்சனை அவங்க ஃப்ரெண்டு கிட்டயும் வந்து சொல்றா, எனக்கு என்னன்னு தெரியலடி, நம்ம பாஸ பாக்குறப்பெல்லாம் அவர் பாத்ரோப்ல இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் தோணிட்டு இருக்கு, உனக்கும் அப்படி என்ன தோணுதானதுக்கு அவங்க ஃப்ரெண்டு எனக்கெல்லாம் தோணல, ஒருவேளை ஓயாம ஒயினோட டேஸ்ட நீ பாத்துக்கிட்டே இருக்கல்ல, அதனால எப்ப பாரு சரக்கடிச்ச மைண்ட்லயே இருக்க போல, அதனால கூட இப்படிலாம் தோணும், நீ கொஞ்ச நாளுக்கு அதிகமா ட்ரிங்க்
ட்ரிங்க்ஸ் எடுத்துக்காம இரு, அப்பதான் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிய வரும் அப்படின்னு சொன்னது ஹீரோயினுக்கும் இது கொஞ்சம் பாயிண்டா தோணுது. அத பத்தி பேசிட்டே இருப்பா, அப்படியே உறங்கிட்டா. அவங்க ஃப்ரெண்டும் கிளம்பிட்டா. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு வந்து பார்த்தா ஹீரோ வந்திருக்கான். இவ இல்ல நேத்து ராத்திரின்னு ஆரம்பிப்பா. அவன் இல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் நேத்து ராத்திரி ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி அவன் பாட்டு கோட்டை கழட்டுறான். நேத்து ராத்திரி நடக்கலன்றதுக்காக இன்னைக்கும் நடக்காதுன்னு என்னால கேரண்டி கொடுக்க முடியாது, அதனாலன்னு கிட்ட நெருங்கி வரா. பார்த்தா இது எல்லாமே இவளோட கனவு. என்னையா நம்ம மைண்ட் இவ்வளவு மானங்கட்டத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவளுக்கே ஒரு மாதிரி வெறுப்பாகுது. இதுக்கு மேலேயே இந்த ஹோட்டல் ரூம்ல இருந்தா வேலைக்காகாது, வீட்டுக்காச்சும் கிளம்பி போகலான்னு அங்கிருந்து கிளம்பி வெளியில வருவா. இப்ப உண்மைக்குமே ஹீரோவை இடிச்சுட்டா. ஆனா இவளுக்கு அந்த இல்யூஷன் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. அவனை பாத்ரூம்ல பாக்குற மாதிரியும் அவன் ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ற மாதிரியும் ஹீரோ என்னன்னு தான் கேட்டுட்டு இருப்பா. இவ பாட்டு பயந்து பின்னு கூடி போக அங்க இருக்க ஒரு ஏனியே இடிச்சு விட்டுருவா. இவ எங்க இருந்து கீழே விழுந்துருவாளோங்கிற பயத்துல ஹீரோ அவளை பிடிச்சு இழுக்க அப்பதான் நோட்டீஸ் பண்றா அந்த ஏனி மேல இருக்க ஒரு பாக்ஸ் அவ மேல விழ போகுதுன்னு. டக்குன்னு அவளை திருப்பிட்டு இவன் மேல வந்துட்டான். பாவம் அதனால இவனோட முதுகுல பயங்கரமான அடிபட்டுருச்சு. ஹீரோயினுக்கு தான் அங்க நர்வஸாவே இருக்கு. ஹீரோக்கு பின்னு கூடி காயம் ஏற்பட்டிருக்கிறதுனால அவனால மருந்து கூட போட முடியாது. ஹீரோயின் அந்த நிலைமையில அவனை பார்த்து மருந்து போற தைரியம் எனக்கு இல்லைன்னு எஸ்கேப் ஆகலான்னு பாப்பா. ஹீரோ வந்துட்டு என்ன நீ பாட்டு போற, உன்னாலதானே எனக்கு காயமே ஏற்பட்டிருக்கு, அப்ப நீ தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும், ஒழுங்கா மருந்து போட்டு விடுன்னு குடுக்குறான். இவ கண்ணை மூடிக்கிட்டு எங்கனக்குள்ளேயோ அந்த மருந்தை தடவிட்டு இருக்கா. ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு மறுபடியும் பிடிச்சு கத்துனதுக்கு அப்புறமா ஒழுங்கா கண்ணுல ஒரு துணியை கட்டிக்கிட்டு அவனுக்கு மருந்தும் போட்டு விடுறா. அந்த மருந்தையும் உருப்படியா போட்டாலான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. பாவம் அவன் முதுகு எலும்பையே உடைச்சு விட்டா, அவனால முடியல. அதுக்கப்புறம் அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. ஹீரோயினா அவளோட வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டுட்டு உன்னோட ட்ரிங்க்ஸை நான் குடிச்சு பார்த்தேன், அது ஓரளவுக்கு எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு, ரொம்பலாம் நல்லா இல்ல ஆனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஹீரோயின் அப்ப கூட மனசுல இருக்கிறத சொல்றானா பாரு, இவங்கிட்ட இருந்து ஓகே வாங்குறதே பெரிய விஷயம்னு புலம்பிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. நெக்ஸ்ட் டே ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அவங்க அசிஸ்டன்ட் சார் என்ன ஓயாம இழிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒருவேளை சாருக்கு லவ் எதனா வந்துருச்சோ அப்படின்னு கிண்டல் பண்றான். ஹீரோ அதெல்லாம் கிடையாது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் தேடிட்டு இருந்த மாதிரி ஒரு வைனை இப்பதான் நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன், நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறது கூட அந்த வைனுக்காக தான், பொண்ணுக்காகலாம் இல்லைன்னதுக்கு அசிஸ்டன்ட் அப்ப காலம் ஃபுல்லா இப்படியே சிங்கிளா தான் இருப்பேங்கிறீங்க, உங்ககிட்ட சொல்லி வேஸ்ட்னு சொல்லி அவரை விட்டுட்டாரு. ஆபீஸ்ல ஹீரோயின் ஹீரோவை எதிர்ச்சியா பார்த்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா அந்த இல்யூஷனுக்குள்ள போயிடுறா. இவ மைண்ட் ஃபுல்லா அதுவே ஓடிட்டு இருக்கு. நம்ம அப்படி யோசிக்க கூடாது, அப்படி கனவு காணக்கூடாதுன்னு புலம்பிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காளா. ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறான். என்னதான் ஆச்சு உனக்கு, என்னதான் அப்படி புலம்பிட்டே இருக்கன்னு கேக்குறான். அவனை பார்த்ததுமே மறுபடியும் இமேஜினேஷனுக்குள்ளவே போயிடுறா. ஹீரோ பக்கத்துல வந்து சீக்கிரமே வேலை முடிச்சிட்டு கிளம்பிடலாமா, நம்ம எங்கன்னா போகலாமான்னு ரொமான்டிக்கா கேக்குற மாதிரிலாம் இருக்கு. இவ நீ பக்கத்துல வந்தா நான் கொன்றுவேன், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ ஏன் நல்லா தானே இருந்த, திடீர்னு பைத்தியம் ஆயிட்டு இருக்க, ரொம்ப குடிக்காத சைக்கோ, அதனாலதான் இப்ப எல்லாம் வித்தியாசமா பண்ணிட்டு இருக்க போலன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இவ அவங்களோட ஹெட்ட பாக்குறதுக்காக வந்திருப்பா. ஹீரோட போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க, அதுவுமே இவளுக்கு வேற மாதிரி தெரியுது. உடனே வாயில இருக்க சரக்கு அவங்க ஹெட் மூஞ்சில எல்லாம் தெளிச்சு விட்டா. அவரும் செம்ம காண்டாயிட்டாரு. ஹீரோயின் ரெடி பண்ண அந்த சரக்கை தான் டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பா. அவங்க கூட இருக்க அசிஸ்டண்டா ஃப்ரெண்டா தெரியல, போக போக தெரியும். அவரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செம்மையா இருக்கு மச்சான், உன்னோட கம்பெனில ரெடி பண்ணதானதுக்கு ஆமா ஃபர்ஸ்ட் லவ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறது இந்த சரக்கை குடிச்சாலே ஞாபகம் வரும் போலன்னது இவனுக்கு டக்குன்னு ஹீரோயின் தான் ஞாபகம் வருது. எனக்கு மட்டும் ஏன் ஓயாம அவளோட ஞாபகமாவே இருக்கு, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சதுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீல் வந்துருதுன்னு அவங்க ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாருடா உனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வர்றதெல்லாம் அபூர்வம், இதுக்கு மேலேயே நேரத்தை கடத்தாம போயிட்டு அவகிட்ட டைரக்டா சொல்லிடுறா, அதுதான் பெட்டர் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா லிஃப்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அந்நேரத்துக்கு கரெக்டா லிஃப்டும் பிரச்சனையாக ஒரு நிமிஷம் அந்த இடமே ஆடி போகுது. ஹீரோவும் ஹீரோயினும் அவங்கள அறியாம இறுக்கி அனுச்சாப்புல பிடிச்சு கிடக்காங்க. அதுக்கப்புறமா தான் சுனினுக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் விலகுறாங்க. ஹீரோயின் பாட்டு அவனை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ உன்னோட வைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதோட ரெசிபி என்னன்னு கொஞ்சம் உன்னால சொல்ல முடியுமான்னு கேக்குறா. இவ நான் டீடைல் ரிப்போர்ட்டா ப்ராப்பரா ரெடி பண்ணி கொடுக்குறேன், அது வரைக்கும் என்னால சொல்ல முடியாதுங்கிறா. ஹீரோ வர பக்கத்துல வந்துட்டு என்ன அது கூட சொல்ல முடியாதா, கொஞ்சம் சொன்னாதான் என்ன தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறான். ஹீரோயினா பதட்டத்துல என்ன சொல்றதுன்னே தெரியாம பயந்துகிட்டு இருக்கா. கரெக்டா இவங்க நேரத்துக்கு அந்த லிஃப்டும் ஓபன் ஆகிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட அந்த இல்யூஷன் அவளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன செல்லம் அதுக்குள்ள நான் உன்னை விட்டு போகணுமா, ஆனா உன்னோட முகத்தை பார்த்தா நான் போகணும்னு நீ ஆசைப்படுற மாதிரி தோணலையே, நீ ஒரு வார்த்தை சொல்லு நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. இவ இந்த இல்யூஷன் தான் பேசுதான்னு திரும்பி பாக்குற. ஹீரோ என்ன சம்பந்தமே இல்லாம ஒரிஜினல் வாய்ஸ் கேக்குதுன்னு ஹீரோவை பாக்குற. ஹீரோ நீ இப்படி ஒரு காரியத்தை என் போட்டோல பண்ணி வச்சிருப்ப, அதை பார்த்துட்டும் நான் சும்மா இங்க இருந்து போகணும்னு எதிர்பார்க்கறியா அப்படின்னு கேக்குறான். அந்த மேனேஜர் ஒட்டினாங்கல்ல அந்த போட்டோல ஹீரோவோட மூஞ்ச பண்ணி மூஞ்சி மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கா. அதுக்கு அவளை நல்லா பிடிச்சு திட்டி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். நெக்ஸ்ட் ஹீரோ அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அவங்க அப்பா அம்மாவோ இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் சிங்கிளாவே இருப்ப, சீக்கிரமே யாரன்னா டேட் பண்ணுன்னு ஹீரோ ஒரு பக்கம் பிரஷர் போட்டுட்டே இருக்காங்க. ஹீரோ அந்த விஷயத்த வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா அவங்க ஃப்ரெண்டு இன்னும்
இருந்தாலும் எவ்வளவு நாள் தாண்டா நீயும் இப்படியே தனியாவே இருப்ப, உனக்கு அந்த ஒயினோட ரெசிபி வேணுங்கிற எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா அந்த பொண்ணு கொடுக்காது. சோ தேவையில்லாம நேரத்தை வீணடிக்காம அந்த ரெசிபிக்காகவாச்சும் நீ அந்த பொண்ணு டேட் பண்ற மாதிரி நடிக்கவாச்சும் செய்யலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட நடக்கிற விஷயத்த சொன்னா அவளும் அதே தான் சொல்றா. உனக்கு ஓயாம அந்த இல்யூஷன் வருதுல, அப்ப உண்மையாவே அந்த மனுஷனே டேட் பண்ணிடு, அப்ப அந்த இல்யூஷன் மறைஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னதை யோசிச்சு பாருன்னு ரெண்டு பேருக்குமே இந்த ஐடியா தான் கரெக்டா இருக்கும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு பிரெயின் வாஷும் பண்ணி விட்டாங்க. ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்தா அந்த இல்யூஷன் வந்து இவள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இவளும் சேர்ந்து அது கூட கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவை எப்பெல்லாம் செடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. இப்படி பண்ணா கரெக்டா இருக்குமா, அப்படி பண்ணா கரெக்டா இருக்குமான்னு அப்புறமா தான் இவளுக்கு தப்பா தோணுது. ஐயோ நம்ம எப்படின்னா அவனை மறந்தே ஆகணும்னு அவன் போட்டோல தான் இருக்கு காண்டெல்லாம் காட்டிட்டு கிடக்கா. அந்நேரத்துக்கு கரெக்டா ஹீரோவும் வந்துட்டான். அவனுக்கு இதை பார்த்து டென்ஷன் ஆகுது. ஆனா அவளுக்கு என்ன பிரச்சனையோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கா, நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இவன் எதனா திட்டிருந்தா கூட அவளுக்கு மனசு ஆறி இருக்கும். இப்படி எதுவுமே சொல்லாம போகவே அதுதான் உறுத்திக்கிட்டு இருக்கு. சரி என்னதான் பண்றான்னு அவனோட ஆபீஸ் ரூமுக்கு வந்து அவன் தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்குறத பார்த்ததே இவளுக்கு ரொம்ப அவன் மேல இருக்க ஃபீலிங்ஸ் கூடி போய் அவனை கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரா. கண்ணு வேற மூடி இருக்காளா. ஹீரோவும் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இவ கிஸ் பண்ற மாதிரி வரா. இந்த வாய்ப்பை நம்மளும் எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கணும்னு அவனும் கோஆபரேட் பண்ணி கிட்ட வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோயின் சேச்சே நம்ம பாஸ் கிட்ட நம்ம தப்பா நடந்துக்கிறது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம், அதுவும் அந்த மனுஷன் அங்க தூங்கிட்டு இருக்கவர்கிட்ட போய் இப்படி சீப்பா நடந்துக்கலாமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லைன்னு அவளே திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோக்கா இப்ப அவன் நம்மள கிஸ் பண்ணதானே வந்தவ ஏன் பண்ணாம போயிட்டா, ஒருவேளை நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயினோட ஹெட் அவகிட்ட புலம்பி தீத்துட்டு இருக்காரு. என்ன பண்றது தெரியலமா, அவருக்கு என்னோட ஒர்க் எதுவுமே பிடிக்கவே இல்ல, என் சைட்ல இருந்து ஒருத்தர் கூட ப்ராப்பரா அவரை எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு வைனை கொடுக்கவே கிடையாது, அதனால அந்த மனுஷன் வேலை விட்டு தூக்குறது கூட வாய்ப்பு இருக்கு, குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறனோ தெரியலன்னு புலம்புறாரா. ஹீரோயின் அதனால என்ன ஒத்துக்கிறானா, இப்ப எப்படி இவளோட ப்ராடக்ட் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கான கிரெடிட்டை நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கிக்கலாம், அப்ப உங்களுக்கும் வேலை போகாம இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்றாங்க. வழக்கம் போலதான் ஹீரோக்கு ஹீரோயின் ரெடி பண்ண அந்த வைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு ஃபுல் கிரெடிட் யாருக்கு அப்படின்னு கேட்டதுமே அந்த டைரக்டர் இல்ல சார் நானும் அவளும் சேர்ந்து தான் இதை ப்ரிப்பேர் பண்ணோம், நான் அவளுக்கு கைடன்ஸ் கொடுத்தேன், அதனால தான் அவ இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு ஒரு பொய் சொல்றாரு. ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இது பொய்ன்னு. ஆனா இருந்தாலும் அந்த டைரக்டரே எதுவுமே சொல்லாம ஹீரோயினை மட்டும் வேலை விட்டு தூக்கிட்டான். இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அந்த டைரக்டரே போயிட்டு சொல்ல ட்ரை பண்றாரு. ஹீரோயின் வேணா விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. ஹீரோயின் ஃப்ரெண்டுமே அவளை திட்டிட்டு வரா, உனக்கு என்ன அறிவில்லை, இந்நேரத்துக்கு நீ ப்ரொமோட் ஆகி போயிருப்ப, இப்ப போயிட்டு உனக்கு சேர வேண்டிய பேரை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்துருக்க, ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோட கார் வந்து அங்க நிக்குது. ஹீரோவும் கூப்பிட்டு கேக்குறான், உனக்கு என்கிட்ட விளக்கம் கொடுக்கணும்னு தோணவே இல்லையா, எதுக்காக நீ உன்னோட பேரை அவருக்கு விட்டு கொடுத்ததுக்கு ஹீரோயின் சரி ஓகே நீங்க தான் எது வந்தாலும் வெளிப்படையா சொல்லிருக்கீங்கல்ல, நான் சொல்ற இடத்துக்கு கொஞ்சம் வாங்கல அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைங்க விளையாடுற இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்து காமிக்கிறான். அந்த டைரக்டர் அவரோட பொண்ணு கூட விளையாடிட்டு இருக்காரு. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க அவர் இடத்துக்கு வேற ஒருத்தர் ஆள் பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரமே கிடைச்சதுமே மாத்தி விட்டுருவீங்கன்னு, ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரீசென்ட் டைமா உங்களுக்கு பிடிக்காம போயிருக்கு, நீங்க அசால்ட்டா வேலை விட்டு தூக்கிடலாம், ஆனா அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே அவர் பொண்ணுக்குன்னு கொஞ்சமாச்சும் அவர் நேரம் செலவழிக்கணும்னு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒரு ஃபேமிலி மேனோட வேலையை நான் தட்டி பறிச்சு அப்படி ஒண்ணு எனக்கு கிரெடிட் வரணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோவுக்கு சின்ன வயசுல அவனுக்கு நடந்த ஒரு பிளாஷ்பேக்கு போறான். ஹீரோவோட சொந்த அப்பா அம்மா டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா ஹீரோவை வேற ஒரு குடும்பத்துக்கு அவங்க அம்மா தத்து கொடுத்துருக்காங்க, இனிமே இந்த ஃபேமிலியில நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி விட்டு போயிருப்பாங்க. ஆனா எத்தனையோ நாள் நம்மளோட அம்மாவோட பாசம் கிடைக்குமா அப்பாவோட பாசம் கிடைக்குமான்னு இவன் ஏங்கி தவிச்சிட்டு இருந்திருக்கான். இப்ப அதே விஷயம் இன்னொரு குழந்தையோட வாழ்க்கையிலயும் நடந்துடக்கூடாதுன்னு யோசிச்சவன் சரி ஓகே அந்த டைரக்டர் நான் வேலை விட்டு நிப்பாட்டல, அவர் வேற ஒரு நல்ல போஸ்டிங்கே நான் போடுறேன், ஆனா நீ வேலை விட்டு போக கூடாது, என் கூடவே இருக்கணும், அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் இருக்குங்கிறான். இவன் என்னன்னு கேட்டா என்ன இப்ப நீ அவாய்ட் பண்ணிட்டு இருக்கல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, எப்பயுமே என்கிட்ட பேசிட்டே இருக்கணும்னு ஏதோ சொல்ல வரான். ஆனா இவ டக்குன்னு டாபிக்கை டைவர்ட் பண்ணி விட்டா, இல்ல உங்களுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், நான் ஒரு சூப்பர் இடத்துக்கு கூட்டு போறேன் வாங்கன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ஹீரோயின் ரெகுலராவே அங்கதான் வருவா. ஹீரோவும் ரெகுலரா வர ஒரு இடம் தான், கொஞ்ச நாட்களா அப்ராட்ல இருந்ததுனால வர முடியாம போயிடுச்சு. ரெண்டு பேர் டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்கேன்னு ரெண்டு பேருக்குமே ஒரு வித சந்தோஷம் இருக்கு. நெக்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு வந்ததும் ஹீரோயின் ஃப்ரெண்டு என்னடி உன்னை நேத்து வேலைக்கு விட்டு தூக்குனாரு, இன்னைக்கு என்னன்னா மறுபடியும் வேலைக்கு வந்திருக்க, ஏதோ சொக்குப்படி போட்டு மயக்கி வச்சிருக்க போல, அவருக்கு ஒரு மேல உன் மேல லவ் இருக்கோ இல்ல உனக்கு இருக்கோன்னதுக்கு இவ அடைச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவர் என் காலில் விழுந்து கெஞ்சு கேட்டாலுமே நான் அவரை லவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறா. இந்த விஷயத்தை ஹீரோவும் கேட்டுட்டா அவனுக்கு இவ மேல இத்தனை நாள் இருந்த பாசம் கம்ப்ளீட்டா வெறுப்பா மாறிட்டு செம்ம கடுப்பாகிட்டான். ராத்திரி ஹீரோயின் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்தவே இவனை கவனிக்காம யாரோ ஒரு பையன் கூட பைக்ல ஏறி போயிட்டா, அது யாரு என்னங்கிறதுலாம் இவனுக்கு தெரியல. பின்ன கூடயே ஃபாலோ பண்ணி வந்து பாக்குறான், அந்த பர்சனும் அவ கூட சேர்ந்து வீட்டுக்குள்ள போறாங்க. இவனுக்கு தப்பா தோண ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு வரட்டும் ஒரு வழி பண்ணிடலான்னு ராத்திரி எல்லாம் தூங்காம காலையில வந்து ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் அழகு பிள்ளை ஓடி ஒரு நிமிஷம் தான் லேட்டா வந்திருப்பா, அதுக்கே இவ்வளவு லேட்டா யார்
யாரை கேட்டு நீ வர? ஒரு சின்ன ஃபைல் எடுத்துட்டு வர சொன்ன, அதுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன ட்ரெஸ் இது? நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆள் கூட மீட்டிங் இருக்குன்னு தெரியும். உன்னோட ப்ராடக்ட்டை அவங்க கிட்ட தான் நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். ஆனா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? உனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல, நீ அந்த மீட்டிங்க்கும் வராது, நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மூஞ்ச காமிச்சு விட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்போ ஒரு செலிபிரிட்டியை காமிக்கிறாங்க. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்றதுக்காக வரான். 1300வது நாளை தாண்டி அவங்க காதல் ஓடிட்டு இருக்கு. அதை செலிப்ரேட் பண்ணலான்னு அந்த பொண்ணு இருக்க ரூம் கதவை திறக்கிறான். அந்த கிளீனிங் லேடி தொடப்ப கட்டியை வச்சு அவனை பிடிச்சு தள்ளி விட்டாங்க. நீ ஆள் மாத்தி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், கரெக்டா கேளுன்னு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு பிள்ளையோ சும்மா உன்னை சுத்தி எப்ப பாரு யாருன்னா வந்துட்டே இருக்காங்க, நான் அங்க இருக்கிறது தெரிஞ்சு நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் அந்த ரூம் கதவையும் வந்து தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் நான் எப்பயோ அங்க இருந்து கிளம்பிட்டேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டா. இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு, ஆசையா வந்து அவளை பாக்குறதுக்குன்னு. நடுவுல புகுந்து இப்படி கெடுத்து விட்டானுங்களே அப்படிங்கிற மன வருத்தத்துல அங்க இருந்து அவன் கிளம்பிட்டான். ஹீரோயினும் அவங்க கிளைண்ட் கூட நடக்க வேண்டிய அந்த மீட்டிங் இருக்க இடத்துக்கு தான் வந்திருக்கா. ஹீரோ என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு ரகசியமா பாத்துட்டு இருக்கா. இவளோட பிராண்ட ப்ரமோட் பண்றதுக்கு இப்ப பார்த்தோம்ல அந்த செலிபிரிட்டியை நடிக்க வைக்கிறதுக்கு தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அவனோட மேனேஜர் கிட்ட பேசி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இவ அவனை ஷூட் பண்ணிட்டு இருந்தவ திடீர்னு திரும்பி அவங்க ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்னு அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பா. கரெக்டா வர அந்த செலிபிரிட்டி வரவ அவனை வீடியோ எடுக்கிறான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த போனையும் பிடிங்க அவளையும் இழுத்து போட்டுறான். ஹீரோயினும் அந்த போனை செக் பண்ணி பார்த்தா அது ஒர்க்கே ஆகல. இவன் ஐயோ செல்லம் நீயா, சாரிடா தங்கோனா யாரோ நினைச்சு பிடிச்சு இழுத்து விட்ட அப்படின்னு சமாளிக்கிறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஹீரோயினை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இந்த அதிகமா கேமராவை பார்த்தா ஒரு ஆங்ஸைட்டி வரும்ல, பதட்டம். அந்த பதட்ட நிலையில அவ எதுவுமே சொல்லவே இல்ல. சின்ன வயசுல அவங்க அப்பா குடிச்சிட்டு பார்ல விழுந்து கிடந்தப்ப இந்த மாதிரிதான் சுத்தி நிறைய பேர் அவகிட்ட வந்து பேசுறதா அவங்க அப்பாவை திட்டுறதுன்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்பையில இருந்தே இவளுக்குள்ள அது ஒரு மன அழுத்த மாதிரி உருவாகி இருந்திருக்கு. இப்பயுமே அதை யோசிச்சு பயந்தவா அங்க இருந்து பதட்டமா வெளியில ஓடிட்டா. ஒரு சின்ன பிரவுன் பேக வச்சு அதுல மூச்சு இழுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு டாக்டர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் போல. ஹீரோயின் அங்க நின்னுட்டு இருப்பா. ஹீரோ வந்து கேக்குறான், என்ன ஆச்சு உனக்கு, ஓகேவா, எல்லாமே நார்மல் தானே, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு வந்து விசாரிச்சுட்டு இருப்பா. அந்த செலிபிரிட்டி வந்துட்டு பரவாயில்லையே, நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ ஒரு வார்த்தை கூட பேசாம சைலண்டா இருந்தேன், இதுதான் எனக்கு வேணும், இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா உன்னால நடிக்க முடியுமா, அப்பதான் ரியல் லைஃப்ல நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும்னு கேக்குறா. ஹீரோ என்ன பணம் இருந்தா யார வேணா வேலைக்கு வாங்கிடலாங்கிற நினைப்புல வந்து பேசிட்டு இருக்கியா, அவ்வளவு தைரியமா உனக்கு, நீ சண்டை போட வர்றதுக்குள்ள ஹீரோயின் சரி ஓகே நான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனா நீயும் எங்க கம்பெனில ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், அதுக்கு ஓகேனா இதுக்கு எனக்கு ஓகேன்னு சொல்லுவேன். அந்த செலிபிரிட்டியும் ஓகே சொல்லிட்டா. ஆனா ஹீரோக்கு தான் இந்த விஷயம் சுத்தமா விருப்பமே இல்ல. ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்ததான் அவங்க ஃப்ரெண்டு விசாரிக்கிறாங்க, எப்ப பாரு ஒரு கற்பனை கதை உனக்குள்ள வந்து உன்னை பாடா படுத்திட்டு இருக்குங்கிறல, அப்படி என்னதான் வந்துச்சுன்னு. ஹீரோயினா அவகிட்ட தெளிவா சொல்றா, நம்மளோட பாஸ் பாத்ரூப்ப கட்டிக்கிட்டு என்கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க மாதிரிலாம் வருது, நானும் அந்த இல்யூஷனை எவ்வளவு சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னால முடியவே இல்லை, நான் என்னதான் பண்ணட்டும்னு கேட்டா அவங்க ஃப்ரெண்டு உனக்கு பைத்தியம் முடிச்சுட்டுன்னு நினைக்கிறேன், நீ ஏன் மனசுல ஒன்னு நினைக்காம அப்படி ஒரு இல்யூஷன் வராது, அப்ப பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்கு, நீயே நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இவ வேற பயங்கரமா உட்காந்து குடிச்சிட்டு இருந்தால அதுல ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் ஹீரோட நினைப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோட போட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்த்ததுமே நான் கம்ப்ளீட்டா உங்ககிட்ட விழுந்துட்டேன், உங்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா கற்பனை காண்டு வச்சிருந்தேன், அது ஒரேடியா இந்த அளவுக்கு ஒரு இல்யூஷன்ல கொண்டு வந்து நிப்பாட்டோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு பேசிட்டு இருப்பா. ஹீரோவே எதிரில வந்து நிக்கிறான். வழக்கம் போல இதுவும் இல்யூஷன் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை கொஞ்சம் கொஞ்சிட்டு அங்கேயே கிடந்துட்டா. பாவமா இருக்கவே ஹீரோவும் அவளோட வீட்டுல கொண்டு வந்து கெடுத்திட்டான். நெக்ஸ்ட் மார்னிங் கண்ணு முழிச்சதுமே, பாரியா காலங்காத்தால என்னோட இல்யூஷன் குள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்களா, இதே பொழப்பா போச்சு உங்களுக்குன்னு சொல்லுவா. வெளில யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குதுன்னு கதவு திறக்கிறா. இவளோட பக்கத்து வீட்டுக்காரர் தான் இவளுக்கு ஏதோ பார்சல் வந்திருக்குன்னு கொண்டு வந்து குடுக்குறாரு. அவர் தான் ஹீரோவை பார்த்து, பரவாயில்ல இந்த பையன் நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கானே, உன்னோட பாய் ஃப்ரெண்டானு கேட்ட அப்புறம் தான் இவ்வளவு நேரம் நம்ம காண்டுட்டு இருக்கிறது ஜஸ்ட் இமேஜினேஷன் இல்ல, உண்மையாவே ஹீரோ அங்க இருக்கான் அப்படிங்கறதே புரிஞ்சுக்கிறா. அந்த பக்கத்து வீட்டுக்காரரையோ பிடிச்சு வெளில தள்ளி விட்டு, நீங்க என்ன சார் என்னோட வீட்டுல பண்ணிட்டு இருக்கீங்க, எப்ப வந்தீங்கன்னு கத்துறா. ஹீரோ நேத்து ராத்திரி அப்ப என்ன நடந்துச்சுன்னு மேடம்க்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல, புல் போதையில ஆபீஸ்லயே விழுந்து கிடந்து பாவம் பிள்ளையா இருக்கே அப்படின்னு சொல்லி நான் தான் உன்னோட வீடை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உன்னை கெடுத்திட்டு ராத்திரி ஃபுல்லா கண்ணு முழிச்சு உன்னை பாத்துக்கிட்டேங்கிறா. இவா ஐயோ நீங்க பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ, தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அவனோட பேக் எல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பலான்னு பாக்குறப்ப அதுல இருக்க திங்ஸ் எல்லாம் கீழே விழுது. ஒரு டைரியில ஹீரோயினை பத்தி தான் ஹீரோ நிறைய எழுதி வச்சிருக்கான். அவளுக்கு இந்த விஷயம் எல்லாம் ஒத்துக்காது, இதெல்லாம் ஒத்துக்கும் பிடிக்கும் பிடிக்காதுன்னு. அதெல்லாம் பார்த்து எமோஷனல் ஆன ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்றா. ஹீரோவும் ஆசையா அவளை கிஸ் பண்ண உங்களோட லவ் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்குள்ள ஹீரோ தடுக்கிறான். இல்ல இதெல்லாம் இப்ப வேண்டாம், நம்ம ஃபியூச்சர்ல நம்ம ஹனிமூன் போவோம்ல அங்க இதெல்லாம் வச்சுக்கலாமே, என்னவே இவதான் என்னமோ வாண்டடா வளைஞ்சிட்டு வந்த மாதிரி அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி சொல்றானோன்னு சொல்லி செம்ம அசிங்கமா போச்சு இவளுக்கு. அவன் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நைட் எல்லாம் மைண்ட்ல அதே ஓடிட்டு இருக்கு. அவசரப்பட்டு ஃபர்ஸ்ட் நீ கிஸ் பண்ணவே தானே அவன் அப்படியே அவமானப்படுத்திட்டு போனா, நீ எதுக்கு இப்படி பண்ண, இப்ப அவனோட மூஞ்சில எப்படிதான் நீ முழிக்க போறேன்னு நெக்ஸ்ட் ஆபீஸ்ல இருந்து அவனை பார்த்தாலே தெரிச்சு ஓடிட்டு கிடக்கா. ஹீரோ டைரக்டா வீட்டுக்கே வந்துட்டான். இவளும் சோகமா, இங்க பாருங்க சார் இதெல்லாம் செட் ஆகுதுன்னு எனக்கு தோணுது, நேத்து நைட்டு நடந்த எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துருங்களேன்னு கேக்குறா. ஹீரோ நான் அப்படி என்ன தப்பா சொன்னேன்னு எல்லாத்தையும் மறக்க
மறக்க சொல்றேன். இப்ப எதுவும் வேண்டாமா, எல்லாத்தையும் ஹனிமூன்ல பாத்துக்கலாம்னு சொன்னேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னே ஆசைப்படுறேன்னு சொன்னது ஹீரோயின் டக்குன்னு வாய் அடைக்கிறா. இல்ல கல்யாணத்தை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு. ஹீரோ அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க? சும்மா என்ன கூட டைம் பாஸ்க்கு வச்சுட்டு சுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கியோ? நான் ஒன்னும் உன்னோட பொம்மை கிடையாது. உன் இஷ்டத்துக்கு வேணும்னா வச்சுக்கிறதுக்கும் வேணாம்னா தூக்கி போடுறதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு எதுவா இருந்தாலும் முடிவெடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டான். உண்மையை சொல்லணும்னா ஹீரோயினுக்கு கல்யாணத்தை கண்டாலே பயம். ப்ரீவியஸா ஒரு பையனை சின்சியரா இவ லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனா அவங்க அம்மா ஒரு சைத்தான் கி பச்சி, அவ இந்த பொண்ணை பயங்கரமா அவமானப்படுத்தி இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே இல்ல, நடந்தா நான் செத்துருவன்லாம் பிளாக்மெயில் பண்ணி இவங்க 2 பேரும் பிரிச்சு விட்டுருக்கா. ஏன்னா ஹீரோனோட ஃபேமிலி அவ்வளவு ஸ்டேபிள் கிடையாது. சின்ன வயசுல இருந்து அப்பா பயங்கரமா குடிகாரரா இருக்காரு, அம்மாக்கு என்ன ஆச்சுன்னே காமிக்கல. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலில இருந்து அவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஹீரோவை கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும், அவங்க நம்மள எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பயத்துலதான் இவ கல்யாணமே வேணாங்கிறா. ஆனா ஹீரோட அப்பா அம்மா கிட்ட சொன்னா அவங்க இவனதான் திட்டுறாங்க. ஏண்டா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம்னு சொன்னா எந்த பொண்ணுக்கும் ஒரு பயம் வரதானே செய்யும். இன்னும் கொஞ்சம் நல்லா பழகிட்டு அதுக்கப்புறமா கல்யாண பேச்சு எடுத்திருந்தேன்னா அந்த பொண்ணு கண்டிப்பா உனக்கு கட்டியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு டைம் தான் கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லி அவங்க இவளுக்காக பேசுறாங்க. ஹீரோவா அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா இவ மேல அவனுக்குன்னு ஒரு வித வருத்தம் இருக்கதான் செய்யுது. அந்த செலிபிரிட்டி இவங்க கூட கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்காக ஆபீஸ்க்கு வந்திருக்கான். அவ்வளவு பெரிய ஆளு அவன் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னவன் இப்ப நம்ம கம்பெனிக்கே வந்து ஒரு கான்ட்ராக்ட சைன் பண்றானேங்கிற சந்தோஷம் கூட ஹீரோட முகத்துல இல்ல. ஏன்னா ஹீரோயின் தான் காரணம். அவன் அப்படி இருக்கிறத பார்த்து ஹீரோயினும் ஒரு பக்கம் கவலை கிடத்துல இருக்கா. அவங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. தூரத்துல இருந்து ஒரு போன் பறந்து வந்து இவங்களோட சாப்பாட்டுல விழுது. யார் தான் தூக்கி போட்டிருப்பான்னு வந்து செக் பண்ணி பார்த்தா அந்த செலிபிரிட்டி பையன் தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட அவனுக்கு எப்ப பாரு பிரச்சனையா இருக்கும். இவன் பெரிய ஆளுங்கிறதுனால எவ்வளவு சொன்னாலும் அந்த பிள்ளையும் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ஃப்ரெண்டு கிண்டல் பண்றா, அச்சோ உன்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் அழுதுட்டு இருக்கான், போய் என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டியான்னு. ஹீரோயினா எனக்கு ஆல்ரெடி இருக்கு 7:30 பத்தாதுன்னு இவங்கிட்ட வேற நான் பஞ்சாயத்து வச்சுக்கணுமா, நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டா. இந்த பொண்ணுக்கும் மனசு கேட்காம வந்து கேக்குறா, என்னாச்சு எதுனா பெரிய பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் கவலைப்படாதீங்க சீக்கிரமே சரியாகிடும் சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போதே அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஏதோ காலோ மெசேஜோ வந்திருக்கு. அதுக்கே இவன் துள்ளி குதிச்சு பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கா ஹீரோயினை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவளும் கவலையா இருக்கா. நம்ம தான் பேசி ஆகணும், எப்படி பேசலாம்னு இவன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறதுக்குள்ளவே அந்த செலிபிரிட்டி, சரி நீங்க கேட்ட மாதிரி நான் தான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டேன்ல, நீ எப்பயில இருந்து என்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததை மறந்துடாத அப்படின்னு கேக்குறான். ஹீரோ, எங்களோட எம்ப்ளாயி நாங்க எம்ப்ளாயை தான் ட்ரீட் பண்ணுவோம், உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்ற மாதிரிலாம் அவங்கள நடிக்க வைக்க எங்களால முடியாது. ஃபேக்கோ உண்மையோ கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறது ஒரு உண்மையான வார்த்தை தானே, அந்த வார்த்தையை எப்படி நீங்க தப்பா உபயோகப்படுத்துவீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், கொஞ்ச நாளுக்கு நடிக்கிறதுல எதுவும் ஆகிடாதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னதுமே இவன் இழுத்துட்டு போய் பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். சமாளிக்கிறதுக்கு ஹீரோக்கு நிறைய பிரச்சனைகள் சேர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. இதுல போதாதுன்னு 2 பேரும் அங்கங்க போய் விளையாடுற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டிருக்காங்க. அதை பாக்குறப்ப ஹீரோக்கு இன்னும் கடுப்பு கூடிட்டே போயிட்டு இருக்கு. இதுல அடுத்த ஷூட்டுக்கு இன்னும் ஷார்ட்டா இருக்க ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறான். இவ இதெல்லாம் நான் ஏன்டா போட்டுட்டு இருக்கணும்னு கேக்குறா. ஆமா வேற வழி இல்ல, உனக்கு தான் இந்த ஃபுல் ஷூட்டிங்கோட தீமே தெரியும்ல, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றேன்னா ஓகே, இல்லனா நம்மளோட கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லைன்னு இழுத்ததுமே ஹீரோயின் சரி ஓகே பண்ணி தொலைறேன்னு சொல்லி அதை வாங்கி வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ ஒரு பேண்டேட் கொண்டு வந்து கொடுக்குறான். நானும் காலையில நீங்க அப்லோட் பண்ண வீடியோல பார்த்தேன், அந்த ஹீல்ஸ்னால உன்னோட கால் நிறைய பாதிப்பாகி இருக்கு, அதனால நீ கஷ்டப்பட்டது எனக்கு புரிஞ்சிச்சு, அதுக்காக தான் இதை கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொன்னதும் ஹீரோயின் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டா. சரி நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுவான். போனவன் ரிட்டர்ன் வந்துட்டு உனக்கு இப்ப கூட பிரச்சனை இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கூட்டு போக ரெடியா இருக்கேன், என் கூடவே வந்துடுறியான்னு கேட்டது இவ மறுபடியும் அந்த பிளாஷ்பேக்கு போறா. ஆக்சுவலா அந்த லேடி என்ன சொல்லிருப்பானா, ஹீரோயினோட அம்மா அவங்க அப்பா இவ சின்ன பிள்ளையா இருக்கப்ப பயங்கரமா குடிச்சிட்டே இருந்தாருன்னு சொல்லி இவரை விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட ஓடிட்டாங்க. அதனால கண்டிப்பா அம்மா மாதிரி தான் பொண்ணும் இருப்பா, இவளும் நாளை பின்ன வேற எவனா இழுத்துட்டு ஓட மாட்டாங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்கு, இவெல்லாம் குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா, இந்த மாதிரி பொண்ணு உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவ லவ் பண்ண பையனையும் பிரெயின் வாஷ் பண்ணி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த விஷயத்தை யோசிச்சு பழுதுட்டு இருப்பா. ஹீரோ, உன்னோட பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது ஏன் என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேற, நம்ம 2 பேரும் இப்ப சேர்றதுக்கு தடையா இருக்கிறதும் அதுதானோன்னு எனக்கு தோணுது, என்னென்னதான் சொல்லி எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு கேட்பா. ஆனா இவ அது யார்கிட்டயும் சொல்லி என்னால ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு மோசமான விஷயம். ஒரு உண்மை என்னன்னா ஆமியோட ஓட்டை பிரிச்சுட்டாலும் அது உயிரோட இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அந்த ஓடுதான் அதோட உயிர்ல பாதி அப்படிங்கறது யாருக்குமே முக்கால்வாசி தெரிய மாட்டுது. அதே மாதிரிதான் எனக்குள்ள அடங்கி இருக்க சில பாஸ்ட் என்னை விட்டு பிரிக்க முடியாது, அது எனக்குள்ள கலந்த ஒரு விஷயம், அது என்னோட ஃபியூச்சரையும் பாதிக்குதுன்னு தெரிஞ்சாலுமே என்னால எந்த முடிவுமே எடுக்க முடியாத ஒரு நிலைமையில நான் மாட்டிட்டு தவிக்கிறேன், இப்ப என்ன தனியா விடுங்க ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்கன்னு கேட்கவே ஹீரோவும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம அங்க இருந்து கிளம்பிட்டான். இவன் வெளில வரப்ப அந்த செலிபிரிட்டி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான். அபாண்டமா போய் சொல்றான், அந்த பொண்ணு ஓவரா என்கிட்ட வலிஞ்சிட்டு கிடக்குமா, நானா கண்டுக்கவே இல்ல, என்னதான் கெமிஸ்ட்ரி 2 பேருக்கும் பக்காவா இருந்தாலும் நீ அந்த பொண்ணு ஒன்னாகிட முடியுமா என்ன, நாளா ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டே தான் இருக்கு அதோட ஆப்ஷன் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ பொலிச்சுன்னு வாயிலே ஒண்ணு வைக்கிறான். எவ்வளவு திமிர் இருக்குண்டா உனக்கு,
உன்னை நம்பி ஒரு பொண்ணு கூட நடிக்கிறதுக்காக வந்து அவளை பத்தி இப்படித்தான் தப்பா பேசுவியான்னு ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா சண்டை முட்டி தள்ளுது. சுத்தி இருக்க எல்லாருமே வந்து தடுக்க முற்பட்டாலும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இத பார்த்த ஹீரோயின் இதுக்கு மேல வேலைக்காகுதுன்னு அந்த இடத்துல ஃபுல்லா புகையை பரப்பி விட்டா. எல்லாரும் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவை மட்டும் நேக்கா அங்க இருந்து கையை பிடிச்சு இழுத்துட்டு போறா. ஒரு நிமிஷம் அவ அப்படி கூட்டிட்டு போறது வெட்டிங் ட்ரெஸ்ல கூட்டு போற மாதிரி ஹீரோக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் டே அந்த செலிபிரிட்டியை பாக்குறதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறா. இதுல என்ன போட்டிருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவளை பத்தி நீ எப்படி தப்பா பேசலாம், அது உனக்கு தப்பா தோணலையான்னதுக்கு எனக்கு வேற வழி இல்ல, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு சுத்தமா என்ன கண்டுக்கவே மாட்றா, அவகிட்ட இருந்து கொஞ்சமாச்சும் இந்த மாதிரி எதனா பண்ண ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், ஒரு பொறாமையை தூண்டலாமோன்னு தான் நான் பேசிட்டு இருந்தேன். ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, என் கூட சாப்பிட நீ வெளில வரியா அப்படின்னு கேக்குறான். அவன் வெளிலலாம் வர முடியாது, அதான் இங்க இவ்வளவு சாப்பாடு இருக்கு, இதையே சாப்பிடலான்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவன் நீ பாட்ட உட்காந்து கொட்டிட்டு கிடக்க, ஒரு வார்த்தை எனக்கு ஆறுதலா எதனா பேசுறியா அப்படின்னு கேக்குறான். இவ சரி ஓகேடா, உன்னை அந்த பொண்ணு விட்டு போகாது, இனிமே வச்சு அதுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கோனது டக்குன்னு இவளோட கையை பிடிச்சிட்டான். உண்மைதான் சொல்றியா, பழைய மாதிரி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாளா, என்கிட்ட வந்துருவாளான்னு இவ முறைச்சதும் கையை விட்டுட்டான். ஆனா இந்த பொண்ணுக்கு லைட்டா அவனை பிடிச்சிருக்கு. இவங்க கம்பெனில ஹீரோயின் தயாரிச்சால அந்த ட்ரிங்க் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு அதை எல்லாருக்கும் மத்தியில பிரசன்ட் பண்றதுக்காக ஹீரோயினே பக்கவா ஒரு பிளான் போட்டு எல்லாமே பண்ணி வச்சிருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் அவளோட புது கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருக்கா. வந்தவன் மூடிட்டு தருக்கு அடிச்சமா போனமான்னு இல்லாம ஹீரோயினை பத்தியே தப்பு தப்பா அங்க நின்னு பேசிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோ பக்கத்துல இருக்க மேனேஜரை கூப்பிட்டு அவன் யாருன்னு விசாரிக்கிறாரு. ஹீரோயினால அங்க சமாளிக்கவே முடியாத அளவுக்கு கடுப்பாகிட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு செயினை கொண்டு வந்து அவ கழுத்துல போட்டு விடுறான். இன்னைக்கு நீ அழகா ஏற்பாடு பண்ணிருக்க செல்லம், இவன் யாரு எதோ பேசிட்டு கிடக்கானவே அவன் இன்னும் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டான். பாரு நான் அந்த செலிபிரிட்டி தான் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தா உன் பாஸே உஷார் பண்ற அளவுக்கு உனக்கு டேலண்ட் இருக்குல்ல, எங்க அம்மா உன்னை பத்தி கரெக்டா தான் சொல்லிருக்காங்கன்னு சொல்லி பேசவே சுத்தி கும்பல் சூழ்ந்துட்டாங்க. எல்லாரும் இவளை பத்தி ரொம்ப கிசுகிசுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே ஹீரோயின் அந்த பதட்டநிலை உருவாகி அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டா. ஹீரோவும் பின்னாடியே வந்து கேக்குறான், எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், அவன் எவ்வளவு பேச்சு பேசினான், அவனுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும் தான் நான் இந்த மாதிரி பண்ண, அதுல என்ன உனக்கு தப்பா தோணுச்சுன்னு கேட்டா ஹீரோயின் இதுல சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது, என்னை காப்பாத்துறதுக்கு எப்பயுமே ரிச்சான ஒரு ஆள் வந்துதான் காப்பாத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அவங்கிட்ட நானே பேசி சமாளிச்சிருப்பேன்ல, எதுக்காக இப்படிலாம் பண்றீங்கன்னு ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை முத்துது. ஹீரோ எப்படி பார்த்தாலும் நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணமும் பண்ணிக்க போறேன், நான் நடுவுல வந்து ஹெல்ப் பண்ணதுல எந்த தப்பும் இல்லைன்னா எனக்கு தோணுதுன்னு ஹீரோயின். இங்க பாருங்க, கல்யாண விஷயத்தை இன்னொரு வாட்டி என் வாழ்க்கையில கொண்டு வராதிங்க, ஒருத்தரை காதலிக்கிறதும் சரி கல்யாணமும் சரி ரெண்டுமே என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. ஹீரோ நொறுங்கிட்டான். அடி போடி வெண்ணம் அவளே, நான் இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிட்டான். நைட் எல்லாம் ஹீரோ கிட்ட இப்படி பேசிட்டோமேன்னு அதை பத்தியே யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் அவங்க அப்பாவோட ஞாபகம் வருது. அவங்க அப்பாவோட வீட்டுக்கு வந்து பார்த்தா வழக்கம்போல அவங்க அப்பா ஃபுல்லா சரக்கு போட்டு மெல்லந்துட்டு கிடக்காரு. இந்த மனுஷனும் சாகல, உயிரோடு தான் இருக்காரு. இவர் இந்த நிலைமையில பார்த்து அவரு கொஞ்சம் திட்டி ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து இவ கிளம்பி நெக்ஸ்ட் டே ஆபீஸ்க்கும் வந்துட்டா. அவங்க ஃப்ரெண்டு எதுக்காக இப்படி சைக்கோத்தனமா பண்ணிட்டு இருக்க, நம்ம பாஸ்க்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த விஷயத்த நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டா, அவரை ஏன் மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டே இருக்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோயின் என் நிலைமை தெரிஞ்சுமா நான் இப்படிலாம் பேசுற அப்படின்னதுக்கு யாருக்கு தாண்டி கஷ்டம் இல்ல, ஒரு பையனை வச்சு ஒட்டுமொத்த பேரும் தப்பானவங்க நீ முடிவு கட்டுற பத்தியா, அதுதான் ரொம்ப தப்பா தோணுது, தயவு செஞ்சு பாஸுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு, மேபி உன்னோட எக்ஸ் மாதிரி இல்லாம இவர் கொஞ்சம் நல்லவரா இருந்தா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரியும் இருக்குல்ல, நீ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டேட் போ, அதுல பிடிக்கலன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்கவே ஹீரோயினுக்கும் அது சரின்னு தான் தோணுது. மறுபடியும் இந்த பைத்தியக்காரி ஹீரோயின் அவனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் தான் இது சாப்பிடுன்னு சொல்லி ஒரு சாக்லேட்டை கிஃப்டா கொடுத்துட்டு போறான். மேடமும் சந்தோஷமா பேசலான்னு பின்னாடியே வராங்க. ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. அவ திடீர்னு ஹீரோட கையை பிடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரோட கல்யாண விஷயத்தை பத்தி தான் பேச வந்திருக்குன்னு சொன்னதும் அவ்வளவுதான், மறுபடியும் முறுக்கிட்டு ஓடிட்டா. ஹீரோ பைத்தியக்காரி, அவளே லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இதுல நீ வேற உன் பங்குக்கு கொஞ்சம் கொளுத்தி போட்டு விட்டு தொலைஞ்சிட்டு எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்டா, நான் தான் சொன்னல அந்த பிள்ளைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு, இப்ப அதுக்குள்ள இருக்க பொறாமையை தூண்டி விட்டாச்சு, அது வேலையை காட்ட போய் பேசுப்போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறா. ஹீரோனே ஒரு லூஸ், அது எப்படி புரிஞ்சுக்கும், புரிஞ்சுக்காம மறுபடியும் ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி தான் பேச அனுப்புறா. அந்த செலிபிரிட்டி பாய் கிட்ட சும்மா சொல்லி விட்டா அந்த பொண்ணு கிட்ட இப்படி பேசு அப்படி பேசு சரியாகிடும்னு, அதுக்காக ஓயாம இவளே பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கூட என் கேர்ள் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்தனே, இவன் நானே பிஸியா இருக்கண்டா என்ன உயிர் எடுக்காதன்னு சொல்லி மெசேஜ் கூட ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டா. இவங்க கம்பெனில இருந்து சில விஷயத்துக்காக ஒரு வெக்கேஷன் மாதிரி வந்திருக்காங்க. அந்த இடத்துலதான் ஹீரோ ஹீரோயின் கொஞ்சம் அவங்களோட அந்த பிடிவாதத்தை எல்லாம் விட்டு கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வராங்க. ஹீரோயின் உண்மையே சொல்லிட்டா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குதான், நான் உங்களை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், உங்க கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, ஆனா அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு எடுத்த முடிவை என்னால இப்போதைக்கு பிரேக் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாத்தையும் ஹனிமூன்ல பாத்துக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, அதை பிரேக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நானும் இதை பிரேக் பண்ணட்டுமா வேணாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறா. ஹீரோக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, அவளுக்காக எல்லாத்தையும் அப்புறம்னு யோசிக்காம கொஞ்சம் விட்டு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி இறங்கிட்டான். எப்பயுமே ஹீரோயினோட இமேஜினேஷன்ல ஹீரோ தான் வந்து அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த வாட்டி இந்த அம்மாவே இறங்கிட்டாங்க. எப்படின்னா இவனை நம்ம அடைஞ்சே தீரணும்னு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவளோட வீட்டுக்கும் அவனோட வீட்டுக்கும் கூட்டு போயிட்டு இவளுக்கு சாப்பாடு
சாப்பாடுலாம் சமைச்சு கொடுத்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினா அவனை அப்ரோச் பண்ணவே 2 பேரும் க்ளோஸா இருக்கலாம்னு நினைக்கும் போது வெளில காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. கதை ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோட அப்பா அம்மா தான் வந்திருக்காங்க. இவன் மாஸ்க் போட்டுட்டு அவங்க கிட்ட சிரிச்சு என்னமோ சமாளிச்சுட்டு அங்கிருந்து ஓடிட்டா. ஆனா அவங்க அம்மா அப்பாக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஹீரோ கிட்ட அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இவன் மறுபடியும் அவகிட்ட ஹெல்ப் கேட்டுட்டே இருக்கவே அவ திட்டவட்டமா சொல்லிடுறாங்க, பாரு எங்களோட பிராண்ட் ப்ரமோட் பண்றதுக்காக நாங்க ஒரு பெரிய ஆக்டரா தேடிட்டு இருக்கோம். அது கிடைக்கிற வரைக்கும் என்ன தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதே, என்னால உன்னோட பர்சனல் பஞ்சாயத்துக்குள்ள எல்லாம் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. அதனால இவனே ஒரு லைவ் போயிட்டு இவங்களோட ப்ராடக்ட் நான் வாங்கி யூஸ் பண்ண பயங்கர டேஸ்டா இருக்கு, நீங்க எல்லாருமே அந்த சரக்கை வாங்கி அடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ தான் போட்டான். இவங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் கூடி போற அளவுக்கு நிறைய ஆர்டர்ஸ் குவிஞ்சு போச்சு. எல்லாரும் அந்த வேலையில பிஸி ஆகிடுறாங்க. அந்த ஃப்ரெண்ட் பிள்ளை வந்து கேக்குறா, நீ எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடுற, இப்ப நீ இப்படி வாண்டடா வந்து பண்ணதுனால எங்களால உனக்கு எந்த கமிஷனுமே கொடுக்க முடியாம போச்சு, அதை பத்தி உனக்கு கவலையே இல்லையானா? இல்ல எனக்கு எந்த கவலையும் இல்ல, கமிஷனுக்காக நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், எனக்கு நீ என் கூட ஹெல்ப் பண்ணா போதும், ஏன்னா இந்த விஷயத்த நான் உன்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணிருக்கேன், எனக்கு வேற யாருக்கிட்டையும் இதை டிஸ்கஸ் பண்றது கூட விருப்பம் இல்ல, எல்லாரும் அதை அவங்களோட சொந்த பெனிஃபிட்காக யூஸ் பண்ணிப்பாங்க, ப்ளீஸ் எப்படின்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் கன்வின்ஸ் பண்ணி என் கூட சேர்த்து வச்சிருன்னு கேக்குறா. இவ்வளோ சரி ஓகே, நான் அதை பண்ணணும்னா நீ இன்னொரு விஷயமும் பண்ணணும், நீ தேவையில்லாம உன்னோட லவ் விஷயத்துல என்னோட ஃப்ரெண்டையும் நடுவுல இழுத்து அந்த பொண்ணுக்கு இதனால பெரிய அவமானம், வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு எல்லாரும் அவளை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க, அதனால மறுபடியும் ஒரு லைவ் போயிட்டு அவளோட பேரை இதுல இருந்து கிளியர் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி கேட்டு போயிருக்கா. அவ கேட்ட மாதிரி இவனும் ஒரு வீடியோ போட்டு என்னோட சுயநலத்துக்காக அந்த பொண்ணை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல ஹீரோ மறுபடியும் ஒரு வீடியோ போடுறான், அவளுக்கு எனக்குமோ எந்த சம்பந்தமும் இல்ல, நான் தான் அந்த பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன், அவளை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க இனிமே அப்படின்னு. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு இருந்த பெரிய பிரச்சனையே சால்வ் ஆகிட்டு ஹீரோயின் வீட்டுக்கே ஹீரோ வந்திருக்கான். ஹீரோயினை அணைச்சு பிடிச்சிட்டு அவளை கிஸ் பண்ணுவான். ஹீரோயின் என்னப்பா எல்லாத்தையும் அனிமோன்னு சொல்லிட்டு இருப்ப, இப்போ உன்னோட கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாத்தையும் உடைக்க போறியா என்னன்னு கேட்டா ஹீரோ, நான் தான் உடைக்க ரெடியா இருக்கேன்ல, அப்ப மேடமும் எனக்காக கொஞ்சம் மனசிறங்கி உங்களோட பிரின்சிபல்ஸையும் உடைக்கலாமே அப்படின்னு கேட்கவே ஹீரோயினுக்கு இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் ரொமான்டிக்கா அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள ஹீரோனோட அப்பாக்கு ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவளுக்கு மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்ததுமே ஹீரோயின் அப்செட் ஆகிட்டா. ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நீ இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் டீல் பண்ணி இது வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான். இவனும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஓவரா சீன் போடவே ஒரு வழியா அது வேணாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டே வந்துட்டான். அந்த விஷயத்தை இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் நான் ஒரு ஆண் மகனாவே உணர்றேன், சும்மா சின்ன பிள்ளை தனமா என் கூடவே நானே கெஞ்சிட்டு போன மாதிரி இருந்துச்சு, இப்ப அந்த தொல்லெல்லாம் இல்லங்கிறப்ப எனக்கும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. இவளோ எப்பயுமே நம்ம ஒருத்தங்களை காதலிக்கிறோம்னா நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயத்திலயும் நம்மள என்கரேஜ் பண்ணி நம்மள கூட்டிட்டு போற ஒருத்தங்களா இருக்கணும், நம்மளே கெஞ்சி ஒவ்வொன்னுத்தையும் கேட்டு வாங்குறவங்களா இருக்க கூடாது, அது இப்பயாச்சும் புரிஞ்சிச்சு உனக்குன்னு திரும்பி பாக்குற. அதுக்குள்ள இவளோட மடியிலே விழுந்துட்டான். போதையில இவளுக்கும் அவனை பாக்குறப்ப பயங்கர கியூட்டா இருக்கு. அவனை கொஞ்சிட்டு இருந்தவ அப்புறமா பாக்கலான்னு அங்கனக்குள்ளவே கடத்திட்டு கிளம்பிட்டா. ஹீரோயினோட அந்த ப்ராடக்ட் நல்லா போயிட்டு இருக்கறதுனால ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு இந்த செலிபிரிட்டி பையலும் வந்திருக்கான். அவனை பார்த்ததுமே ஃப்ரெண்ட் அங்கிருந்து வெளியில போயிட்டா. இவனும் வந்து கேக்குறான், என்னாச்சு, என்ன உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலையா, என்ன பார்த்ததுமே வெளியில வந்துட்டு எதுவா இருந்தாலும் சொல்லுன்னு எச்சரிக்கவே இவளும் சொல்லிட்டா. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நான் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி தோணிடுமோன்னு தான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லி அவன் மேலே சாஞ்சு அழுகுறா. அவனுக்கும் இவளோட ஆட்டிடியூட் எல்லாமே பிடிச்சிருக்கவே அவனும் அவளோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் அந்த வாக்குல தான் சுத்திட்டு கிடப்பாங்க. ஓரளவுக்கு நல்ல ஹீரோ கூட செட் ஆன மாதிரி தான் தெரியுது. சரி பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு இப்பயாச்சும் சொல்ல போறியான்னு ஹீரோ கேட்கும் போது இவளும் சொல்லலான்னு வருவா. அவங்க அப்பா கிட்ட இருந்து போன் கால் வருது, மறுபடியும் ஏதோ வில்லங்கத்தை பண்ணி வச்சிருக்காரு. அதனால அவரை போய் பார்த்து இவ கொஞ்சம் கவலைப்பட்டு வெளில வந்து ஹீரோ கிட்ட சொல்றா, இப்ப புரியுதானே ஏன் கல்யாணமே வேணாங்கிறேன்னு, ஏன்னா எங்க அப்பாவால நான் படாத கஷ்டங்களே இல்ல சின்ன வயசுல இருந்து, இப்படி ஒரு குடிகார அப்பனோட பொண்ணை யார் அக்செப்ட் பண்ணிப்பா, அதனால மட்டும் தானே எனக்கு கல்யாண வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இப்பதான் ஏதோ கொஞ்சம் சரியாகி வந்தா அதுக்குள்ள மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சேன்னு சொல்லி ஹீரோக்கு அவனோட கவலை. ஹீரோயின் ஃப்ரெண்டும் செலிபிரிட்டியும் இப்பதான் லவ்வே சொன்னாங்க, அதுக்குள்ள ஒன் நைட் ஸ்டேவே பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் தான் அவளுக்கு இதெல்லாம் தப்புன்னு தோண ஆரம்பிக்குது. அவன் எப்படி பார்த்தாலும் ஒரு பெரிய ஆளு, நம்மள நம்பி வந்தவன நம்ம ஏமாத்தின மாதிரி ஆகிடுச்சுங்கிற கில்ட்டில அங்கிருந்து அவனுக்கு தெரியாம கிளம்பிட்டான். இவனும் ஆபீஸ்க்கு வந்து கேக்குறான், என்ன ஆச்சு நீ பாட்டு சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்ட, நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், எதுக்குதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா இவ அசால்ட்டா நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சோ ஆனா என்னவா இருந்தாலும் நீ அதை கொஞ்சம் மறந்துரு, நம்ம 2 பேருக்கு ஏணி வச்சாலும் எட்டாவது தூரத்துல இருக்கும், இது ரொம்ப தப்பா எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இவன் சமாதானப்படுத்தலாம் ட்ரை பண்ணா அந்த ஆபீஸ்ல இருக்க மத்தவங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு போட்டோ கொடுங்கன்னு சொல்லி இவனை சூழ்ந்துக்கிட்டாங்க. ஹீரோயினுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால அவங்க ஃப்ரெண்டு இவளும் சேர்ந்து இருக்க ஒட்டுமொத்த சரக்கையும் குடிச்சு தீக்க அந்த இடத்துக்கு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் தனியா இருக்கட்டும்னு விட்டுட்டு கிளம்பிட்டான். ஹீரோயின் போதையில உறங்கிட்டு கிடப்பா. அவளை எடுத்துட்டு போய் பெட்ல கடத்திட்டு ஹீரோவும் பக்கத்துலயே வெயிட் பண்றான். அவ கண்ணு முழிச்சதுமே அவகிட்ட உன்னொரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போக வேண்டியது இருக்கு, ரெடி ஆகி வான்னு அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக தான் கூட்டு வந்திருக்கான். ஹீரோ அவனோட வீட்லயே அவருக்குன்னு ஒரு டாக்டர் ரெடி பண்ணி வச்சு அவரோட குடியை மறக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து
கொடுத்துட்டு இருக்கான். அவங்க அப்பா இப்பதான் ரொம்ப தெளிவா மனம் திருந்தி ஃபீல் பண்றாரு. எனக்கு புரியுதுமா, உங்க அம்மா ஓடி போனா அப்படிங்கிற கவலையில இன்னும் நான் குடிச்சு குடிச்சு உன்னதான் நான் கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கேன். உன்னை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. என்னால நீ இத்தனை வருஷம் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், இதுக்கப்புறமாச்சும் உன்னை பாத்துக்கோ. அப்பா சத்தியமா இதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையா கேரண்டி கொடுத்து இவளை அனுப்பி வைக்கவே இப்பதான் பெரிய கஷ்டம் தீர்ந்த மாதிரியே இவளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. உங்க அப்பாவை காரணமா வச்சுதானே என்னை விட்டுட்டு போலான்னு பார்த்தேன். ஆனா இப்படி ஒரு அப்பாவை திருத்தி நல்லவரா கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தோம். அதை பத்தி நீ இத்தனை நாள் யோசிக்கவே இல்லை. அவர் ஒரு குறையா மட்டுமே நீ வச்சுட்டு இருந்திருக்கு. நீ அதுக்கு முற்படக்கூடிய ஒருத்தரா பார்த்து சூஸ் பண்ணிருக்கணும். நீ தப்பான ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டு எல்லா ஆம்பளைங்களும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு ஒரு கணிப்புக்கு வந்தா அப்ப நல்லவங்களும் கெட்டவங்களும் ஒரே மாதிரின்னு அர்த்தம் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி அவளுக்கு புரிய வச்சுட்டான். ஃபைனலி அவளும் உணர்ந்துட்டா, இத்தனை நாள் நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க, நம்ம ஒண்ணு சேர்ந்துருவோம். அவளுக்கு இத்தனை நாள் தேவைலாம் தனக்குன்னு நம்பிக்கையான ஒரு பார்ட்னர் தான். அப்படி ஒருத்தர் கிடைக்கவே இதுக்கப்புறமும் நம்ம ரெண்டு பேர் தனித்தனியா இருக்க வேண்டாம், ஒன்னாவே தங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஹீரோட அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்து ஆன்லைன்ல ஒரு குட்டி பொண்ணு கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணை வளர்ந்து இவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிட்டே வருவா. இப்ப எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் கிடைச்சிருக்கான், நம்பிக்கையான ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை அனுப்புறா. அப்பதான் இவங்களுக்கு தெரியுது தன்னோட பிள்ளை காதலிக்கிறது அந்த பொண்ணு தானே. அதை பார்த்து இவங்க லைட்டா அப்செட் ஆகிட்டாங்க. ஹீரோயின் கிட்ட அவளா உங்க ஃப்ரெண்டு எங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டு அந்த செலிபிரிட்டி பையிலும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். தான் வேணான்னு சொன்ன பொண்ணையே கையில கால்ல விழாத குறையா அவ்வளவு கெஞ்சி கூடவே இருக்கணும்னு நினைச்சவன் இவ தான் வேணும் அப்படின்னு சொல்றவள விட்டு கொடுப்பானா? அவகிட்ட என்னென்னமோ பேசி ஒரு வழியா அவளோட மனசையும் மாத்தி ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒன்னும் சேர்ந்துட்டாங்க. ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்க அப்பா அம்மா யாரு கேட்டு நீ இந்த பொண்ணு காதலிச்சு, இந்த பொண்ணு உனக்கு தங்கச்சி முறை வருதுங்கிறாங்க. தூக்கி வாரி போட்டுருச்சு. ஹீரோயினுக்கு தன்னோட ஓடி போன அம்மா தான் இதோ அப்படின்னு பயந்துகிட்டு அங்கிருந்து வெளியில ஓடிட்டா. அதை ஃபேஸ் பண்ண முடியாம அதுக்கப்புறமா தான் இந்த பேக்குங்க என்ன சொல்லுது, இல்ல சின்ன வயசுல இருந்து உன் வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்லியிருக்க, நானும் உன்னை எங்க சொந்த பொண்ணாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா, அதனால நாங்க ஒரு தப்பு கணக்கு போட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம். இப்ப மருமகளா இருந்தா என்ன, மகளா இருந்தா என்ன, நீ எங்க வீட்டுக்கு தானே வரப்போற, அது எங்களுக்கு போதும்னு தான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் உயிரே வருது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் கல்யாண கோலத்துல இருக்கிறதோட இந்த மூவி இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எவ்வளவு தடைகள் வந்துச்சு அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில. ஆனா கடைசி வரைக்கும் ரெண்டு பேர்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அந்த கயிறை விடாம இருக்க பிடிச்சிட்டு இருந்ததுனால தான் இவங்க ஒன்னே சேர்ந்திருக்காங்க. ஒரு ஹாப்பி எண்டிங்ல இந்த மூவி கம்ப்ளீட் ஆகிட்டு சீக்கிரமே இன்னொரு நல்ல மூவியோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.